அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்லிமெண்ட் பார்க்க போகிறோம். பார்லிமெண்ட்டு பாலிட்டி சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற அரசியலமைப்பு வரலாறு, அரசியலமைப்பு உருவாக்கம், அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள், முகவுரை, அதுக்கப்புறம் மாநிலம், யூனியன் இதெல்லாம் எப்படி உருவாச்சு, சிட்டிசன்ஷிப், அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, டிபிஎஸ்பி எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக எது பார்த்துட்டோம்? மத்திய அரசும் பார்த்துட்டோம். மத்திய அரசில் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், சிஏஜி, அட்டார்னி ஜெனரல், A to Z பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்லிமெண்ட் பார்க்க போகிறோம். இது பெரிய கதை. பார்லிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது நிறையா இருக்கும். படித்தோன்னா பார்லிமெண்ட் பற்றி படிச்சுட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ நான் புக்கு கொடுக்கல, ஒரு 3 பக்கம் தான் புக்கு. ஏன்னா 10th புக்கில் இருக்கிறது எல்லாமே முக்கியம். அடுத்து நோட்ஸ் எடுத்து தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த ஸ்கூல் புக்கை பொறுத்தளவு நல்லா கொடுத்துருக்காங்க. பட் ஆர்டிகல்ஸ் எதையும் ஆட் பண்ணாமல் வெறுமனே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? புக்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. 10th புக்கு எல்லாருமே வச்சுருப்பீங்க. புக்கில் படிச்சிருப்பீங்க. ஆல்ரெடி 1 டைம் படிச்சிருப்பீங்க. ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ பார்த்து நான் சொல்கிற ஆர்டிகல்ஸை புக்கு பக்கத்துலேயே எழுதிக்கங்க. ஏன்னா இதில் நிறையா கொடுத்துருக்காங்க. அதுக்கெல்லாம் எந்த ஆர்டிகல்ஸுமே கொடுக்கலவங்க. ஓகேவா? அதுக்கு நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. அதை நான் கொடுத்துட்றேன். அதுக்காக தான் நான் புக்கே கட் பண்ணி கொடுத்துருக்கேன். புக்கை கொடுத்தது காரணம் நீங்கள் இதை பார்த்து ஆர்டிகல்ஸ் நீங்கள் போட்டுக்கறணும் அப்படின்றதுக்காக தான். ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது பார்ட் 2 வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெரிய ஸ்டோரி தான். முடிஞ்ச அளவு நான் ஷார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு, நடுவண் அரசின் சட்டம் இயற்றுறது மட்டும்தான் பார்லிமெண்ட்டோட வேலை. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்த ஓரின சேர்க்கை திருமணம் நினைக்கிறேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் போயிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் போய் மனு பெட்டிஷன் போட்டிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா ஓரின திருமணம் அங்கீகரிக்கணும் அப்படின்றதுக்கு. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது சிறப்பு நீதிமன்ற சட்டத்தில் திருத்தம் தான் செய்யணும். சிறப்பு திருமண சட்டத்தில் திருத்தம் தான் செய்யணுமே தவிர இந்த ஓரின திருமணத்தை அங்கீகரிக்கிறது எங்கிட்ட அந்த பவர் இல்லை. அந்த பவர் யார்கிட்ட தான் இருக்குது அப்படின்னா சிறப்பு திருமண சட்டத்தில். சட்டம் அப்படின்னாவே அதை திருத்தம் செய்கிறது யார் தான்? பார்லிமெண்ட் தான் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் என்ன ஆகிட்டாங்கன்னா அப்படியே கலந்துக்கிட்டாங்க. இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, பார்லிமெண்ட் நீங்கள் போங்க, அவங்க தான் அந்த ஓரின சேர்க்கை திருமணத்தை அங்கீகரிக்கிறவங்க. ஏன்னா சட்டம் அந்த சட்டத்துக்கு கீழே தான் அங்கீகரிக்கணும், சிறப்பு திருமண சட்டத்தின். அப்படி அவங்க பாருங்கள், சட்டம் அப்படின்னாவே நீதிமன்றம்லாம் தலையிடவே மாட்டாங்க. ஒரு சட்டம் கொண்டு வர்றது எல்லாமே பார்லிமெண்ட் தான். சட்டத்தை திருத்துறதும் பார்லிமெண்ட் தான். பார்லிமெண்ட்டோட வேலை தான் எல்லாமே. ஓகே, அதை தாங்க எடுத்தோன்னே கொடுத்துருக்காங்க. சட்டம் இயற்றும் அங்கம் நாடாளுமன்றம். மத்திய அரசின் சட்டம் இயற்றுவது தான் யார் அப்படின்னா பாராளுமன்றம். 3 பகுதியாக இருக்கும். நம்ம பார்லிமெண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சது 2 தான். ஒன்று ராஜ்யசபா, இன்னொன்று லோக்சபா. அப்படி இல்லை, 3 இருக்குது. என்னென்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா, லோக்சபா. இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் தான் 79. புக்கில் இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்திய நாடாளுமன்றம் 3 பகுதிகளை கொண்டது. அந்த 3 பகுதி என்னென்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா, லோக்சபா. 79. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரண்ட் அஃபேர்ஸ்லையுமே இது நியூஸ் பேப்பரில் 2023 வந்துச்சு. எதுக்கு வந்துச்சு அப்படின்னா 2023 டேட் மறந்துடுச்சு, மார்ச்னு நினைக்கிறேன். அன்றைக்கி பார்லிமெண்ட், நியூ பார்லிமெண்ட்டை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நியூ பார்லிமெண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதனால் அப்போது இந்த கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. நாடாளுமன்றத்தின் ஒரு அங்கம் தான் குடியரசுத் தலைவர் அப்படின்றத அதை ஓப்பன் பண்ணும்போது நாடாளுமன்ற வரலாறே சொல்லியிருந்தாங்க. மார்ச் 28 மே 28 தான். மே 28 2023 ஓப்பன் பண்ணாங்க நியூ பார்லிமெண்ட்டு. அந்த டைமில் இதை சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பாராளுமன்ற வரலாறே சொல்லியிருந்தாங்க. பார்லிமெண்ட்டோட முன்னாடி இருந்தது பிரிட்டிஷ் காலத்தில் அது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துச்சு, அதில் ஒரு அங்கம் தான் குடியரசுத் தலைவர் அப்படின்னு எல்லாமே சொல்லும்போது இந்த ஒரு ஆர்டிக்கல் 79 87 சொல்லியிருந்தாங்க. 87 அடுத்து நான் சொல்கிறேன். இப்போ 79 இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 79 ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா பாராளுமன்றத்தின் ஒரு அங்கம் தான் யார்? குடியரசுத் தலைவர் அப்படின்றத சொல்லுது. நாடாளுமன்றம் மாநிலங்களவையை மேலவைன்னு சொல்லுவோம், மக்களவையை கீழவைன்னு சொல்லுவோம். ஓகே, ஈரவை சட்டமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. ஈரவை சட்டமன்றம். இந்த ஈரவை சட்டமன்ற முறை எந்த நாட்டில் இருந்து எடுக்கப்படுதுன்னா இந்த இடத்துல எழுதுங்க. புக் வச்சுருக்கவங்க, ஈரவை சட்டமன்றம் பிரிட்டனில் இருந்து எடுக்கப்பட்டது. பிரிட்டன். ஈரவை சட்டமன்றம் பிரிட்டன்.
ஓகே, அடுத்தது ராஜ்யசபா பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ராஜ்யசபாவில் மொத்த உறுப்பினர்கள் 250 பேர். அதில் 238 பேர் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுக தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்படுவர். 238 பேர் மறைமுக தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்படுவர். ரிமைனிங் 12 பேர் இருப்பாங்க. அந்த 12 பேர் இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு பெற்றவர்கள், அனுபவம் கொண்டவர்கள் 12 பேரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வாங்க. இப்போவுமே இருப்பாங்க. இப்போவுமே யார் இருக்கா? கேரளாவை சேர்ந்த பிடி உஷா இருக்காங்க, ராஜ்யசபாவில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் நம்ம தமிழகத்தை சேர்ந்த இசைஞானி இளையராஜா இருக்கார். அப்படி பார்த்தோன்னா நிறைய பேர் இருக்காங்க. 12 பேருமே இப்போ ஃபுல்லாக தான் இருக்காங்க. நமக்கு இப்போ ரீசெண்ட் டைமில் இவங்க 2 பேர். அப்புறம் ஒரு அர்ச்சகரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு கோவில் அர்ச்சகரை. 3 பேரையும் சேர்த்து தான், இளையராஜா, பிடி உஷா, அந்த அர்ச்சகர், அவரோட நேம் மறந்துடுச்சு. 3 பேரையும் இப்போ லாஸ்ட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க குடியரசுத் தலைவர். இந்த மாதிரி அந்த இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை, சமூக சேவை இதில் சிறந்து விளங்கும் நபர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். மொத்தம் 250 பேர். அடுத்து தகுதி அப்படின்னா இந்திய குடிமகனாக இருக்கணும். 2வது 30 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். இது ராஜ்யசபா 30 வயது, இதுவே லோக்சபானா 25 வயது. அரசாங்கத்தில் ஊதியம் பெறும் பதவியில் வேறு ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. எத்தனை பதவியில் தான் இருக்கிறது? ஒரு பதவி தான், அதுவும் அந்த ராஜ்யசபா எம்பின்ற ஒரு பதவி தான். வேறு எந்த பதவியிலையும் இருக்கக்கூடாது. மனநிலை சரியில்லாதவராக, ஆக்சுவலாக என்னது, லூஸாக இருக்கக்கூடாது. அடுத்தது பெற்ற கடனை திருப்பி தர முடியாதவராக இருக்கக்கூடாது. கடனாளியாக இருக்கக்கூடாது. அதிக கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாத ஒருத்தராக இருக்கக்கூடாது. மக்களவையிலோ எந்த ஒரு சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடாது. அதான் வேறு எந்த ஒரு பதவியிலையுமே இருக்கக்கூடாது. இந்த ஒரு பதவியில் தான் இருக்கணும். அடுத்தது இவரோட பதவி காலம். ராஜ்யசபா ஒரு நிரந்தர அவை, அதெல்லாம் கலைக்க முடியாது. ராஜ்யசபாவை கலைக்க முடியாது, லோக்சபாவை மட்டும்தான் கலைக்க முடியும். இது நமக்கு தெரிஞ்சிருக்கும். மாநிலங்களவை உறுப்பினரோட பதவி காலம் 6 ஆண்டுகள். உறுப்பினர்களில் 3இல் 1 பகுதியினர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவார். ஆனால் அவங்க மறு நியமனத்திற்கு உரியவர் தான். திரும்பவும் மறு நியமனம் அவங்கள செய்யலாம். ஆனால் ஏற்படும் காலி இடங்கள் புதிய உறுப்பினர்களால் நிரப்பப்படுகிறது. ஓகே, துணை குடியரசு இது ஆல்ரெடி ஒன் டைம் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த 3இல் 1 பங்கு உறுப்பினர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவார்? 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவார் அப்படின்றத ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டாங்க. அடுத்தது துணை குடியரசுத் தலைவர் பதவி வழி மாநிலங்களவை தலைவர். இதை நான் துணை குடியரசுத் தலைவர் பார்க்கும்போதே சொல்லியிருப்பேன். அங்கே ஒன்றிய நிர்வாகம், மத்திய அரசு அப்படின்ற வீடியோவில் கொடுத்துருப்பேன். அதில் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பற்றி சொல்லியிருப்பேன். ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர், ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னு அவரை பற்றியும் சொல்லி, அவர் இப்போது என்ன பதவியில் இருக்காருன்னா துணை குடியரசுத் தலைவர். ஆனால் துணை குடியரசுத் தலைவர்ன்றதுக்காக அவருக்கு சம்பளம் கொடுக்க போகிறதில்ல. எதுக்கான சம்பளம் தான் அவர் வாங்கிக்கிட்டு இருக்காரு? ராஜ்யசபாவோட தலைவர். இதுக்கான விதி தான் 64, ஆர்டிகல் 64. இதையும் நான் சொல்லிட்டேன். அப்போ அந்த பார்ட் 2லேயே பாருங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 2 வீடியோ இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வீடியோவில் குடியரசுத் தலைவர் மட்டும், செகண்ட் வீடியோவில் துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் எல்லாம் இருப்பாங்க. அதில் சொல்லியிருப்பேன் இந்த 64 விதியை. மாநிலங்களவையின் தலைவராக இவர் செயல்படுகிறார் என குறிப்பிடும் விதி தான் 64. யார்? துணை குடியரசுத் தலைவர். அடுத்தது மாநிலங்களவையின் துணைத் தலைவர். அவர் உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ ராஜ்யசபான்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபாவோட தலைவர் பார்த்தீங்கன்னா இவர் தான், ஜெகதீப் தன்கர், துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர். அப்போது துணைத் தலைவராக இவர் தலைவர். ராஜ்யசபாவோட தலைவர் தான் துணை குடியரசுத் தலைவர். அப்போ துணைத் தலைவர் யார் இருப்பா அப்படின்னா, உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ யார் இருக்கா அப்படின்னா, இந்த ஹரிவன்ஸ் நாராயணன் சிங்னு ஒருத்தர் இருக்கார். ரொம்ப வருஷமாக இருக்கார் அவர். ஹரிவன்ஸ் நாராயணன் சிங் அப்படின்றவர் தான் ராஜ்யசபாவோட துணைத் தலைவர். ராஜ்யசபாவோட துணைத் தலைவராக தற்போது இருக்கார். ஓகே, இதுக்கான தேர்தல் எப்படி நடக்கும் ராஜ்யசபாவில் பார்க்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், அதான் எம்எல்ஏ நம்ம தான் ஓட்டு போட்டிருப்போம். மாநில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நம்ம எந்த தொகுதியில் இருக்கோமோ அந்த தொகுதியில் ஓட்டு போட்டிருப்போம். ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஃபஸ்ட்டே பார்த்தோமா 238 பேரை மறைமுக தேர்தல் மூலம் தேர்வு செய்வாங்க. அதில் ஓட்டு போடுறதான் இவங்க. ஓகேவா? நம்ம அனுப்பியிருப்போம்ல, நம்ம ஓட்டு போட்டு அனுப்பிடுவோம்ல, அவங்க தான் ஓட்டு போட்டு தேர்வு செய்வாங்க.
இந்த தேர்தல் முறை மறைமுக தேர்தல் தான். மறைமுக குடியரசுத் தலைவரும் மறைமுக தேர்தல் தான், துணை குடியரசுத் தலைவரும் மறைமுக தேர்தல் தான். அதன் பிறகு இங்கே ராஜ்யசபா உறுப்பினர்களும் மறைமுக தேர்தல் தான். இவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. ஆனால் லோக்சபா உறுப்பினர்களுக்கு நம்ம தான் ஓட்டு போடுறோம். ஆனால் ராஜ்யசபாவுக்கு மக்கள் ஓட்டு போடுறது இல்லை. நம்ம அனுப்பின பிரதிநிதி தான் ஆனால் ஓட்டு போடுவாங்க. ஓகே, அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா லோக்சபா பற்றி இருக்குது. அதுக்கு மேலே நிதி மசோதா இருக்குது. நிதி மசோதா கீழே கொடுத்துருக்கேன், பட் இங்கேயும் இருக்குது. நிதி மசோதாவில் பார்த்தீங்க அப்படின்னா திருத்தம் செய்யவோ நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை. நிதி மசோதாவை என்ன பண்ண முடியாது அப்படின்னா திருத்தம் செய்ய முடியாது, நிராகரிக்கவும் முடியாது. யாருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னா ராஜ்யசபாவுக்கு அதிகாரம் இல்லை. நிதி மசோதான்ற ஒரு பேரே ராஜ்யசபாவில் சொல்கிறதே இல்லை. ஓகேவா? விதி 117 கீழே, விதி 117 கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிதி மசோதா விதி 117 அதில் பார்த்தோம் அப்படின்னா ராஜ்யசபாவுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. மக்களவையில் மட்டும்தான் நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். நிதி மசோதா பக்கத்தில் ஆர்டிக்கல் எழுதிக்கங்க. இம்மசோதா மாநிலங்களவையின் ஒப்புதலுடன் சட்டமாக மாறும். மாநிலங்களவையும் ஒப்புதல், மாநிலங்களவை கண்டிப்பாக ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும். நிதி மசோதாவுக்கு கண்டிப்பாக மாநிலங்களவை ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும். மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் பெறாமலே சட்டமாகிவிடும். யாரும் எதிர்பார்க்கறது இல்லை. ராஜ்யசபா என்ன சொல்கிறாங்க அப்படின்றத எதிர்பார்க்குறதே இல்லை. அவங்க என்ன சொன்னாலும் ஓகே, 14 நாளில் அது என்ன ஆயிரும், சட்டமாக மாறிடும். மாநிலங்களவையின் சட்ட திருத்தத்திற்கான முன்மொழிவுகளை மக்களவை கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. மாநிலங்களவையின் சட்ட திருத்தத்திற்கான அவங்க சொல்கிறத அவங்க கருத்தில் கொள்ள மாட்டாங்க. நிதி மசோதா தொடர்பாக மாநிலங்களவை என்ன கற்றுனாலும் லோக்சபா அதை காதில் வாங்கிக்க மாட்டாங்க. ஓகே, அடுத்தது வந்து நம்ம லோக்சபா பற்றி பார்க்க போகிறோம். லோக்சபா ரொம்ப அதிகாரம் கொண்ட ஒரு அவை தான் லோக்சபா. லோக்சபாவை என்ன சொல்லுவாங்கன்னா முதல் அவை அப்படின்னே சொல்லுவாங்க. லோக்சபாவை என்ன சொல்கிறாங்கன்னா முதல் அவை. அந்த ராஜ்யசபா வந்து 2ஆம் அவை அப்படின்ற மாதிரி இருக்கும். முதல் அவை 2ஆம் அவை. லோக்சபா தான் ஃபஸ்ட்டு முதல் அவை. மக்களவையானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட இந்திய நாடாளுமன்றத்தின் புகழ்மிக்க ஒரு அவை. ஓகேவா? மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்கள் 552. அது அதிகபட்சம். மக்களவைக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 552 பேர் வரையும் இருக்கலாம். 552 பேர் இருக்கலாம். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பேர் இல்லை, 545 பேர் தான் இருக்காங்க. பட் அதிகபட்சம்னா 552, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் 530 பேர் மாநிலங்கள்ல இருந்து, 28 மாநிலங்கள் இருக்கா, 28 மாநிலங்கள்லேருந்து 530 பேர். இப்போ கரண்ட்டில் 28 மாநிலம். 13 உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசங்களில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. 13 உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசத்திலும் இருந்தும் லோக்சபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. ஆங்கிலேயோ இந்தியர் சமூகத்திலிருந்து 2 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். இது வந்து ஆர்டிகல் 331. இதையும் பக்கத்தில் எழுதிக்கங்க புக்கில். 331. ஆங்கிலேயோ இந்தியரை யார், 2 பேரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வாங்க. பட் தற்போது இது இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னா இதையும் பக்கத்தில் எழுதிக்கங்க. 104வது சட்ட திருத்தம் 2019 என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த முறையவே ஒழிச்சிட்டாங்க. 2 ஆங்கிலேயோ இந்தியர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, லோக்சபாவில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது வேண்டாம். இதுக்கு முன்னாடி நீடிப்பு செஞ்சுருப்பாங்க. ஒரு சட்ட திருத்தம் கூட இருக்கும், 95/2009 ஏதோ இருக்கும் சம்திங். அந்த சட்ட திருத்தத்தின்படி நீட்டிப்பு செஞ்சுருப்பாங்க. ஆனால் இப்போது 104வது சட்ட திருத்தம் 2019 அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா தூக்கிட்டாங்க. வேண்டாம் அப்படின்னு அதவே என்ன பண்ணிட்டாங்க, வேண்டாம் அப்படின்னு தூக்கிட்டாங்க. தற்போது இல்லை. ஆக மொத்தத்தில் தற்போது அந்த 311 இருக்குது பாருங்கள், அது தற்போதே இல்லை, அது வேண்டாம். அடுத்தது தற்சமயம் லோக்சபாவில் 545 உறுப்பினர்கள் இருக்காங்க. இதுக்கான தகுதி அதே தான், எப்பவும் போல் இந்திய குடிமகனாக இருக்கணும், 25 வயதுக்கு குறைந்தவராக இருக்கக்கூடாது, 25 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கணும். அவரது பெயர் நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கணும். வாக்காளர் பட்டியலில் இந்தியாவில் ஏதாவது ஒரு தொகுதியில் வாக்காளர் பட்டியலில் இருந்தால் போதும். நடுவண் அரசு, மத்திய அரசு, மாநில அரசு அலுவலகங்களில் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. வேறு எந்த ஊதியமும் அவர் வாங்கக்கூடாது. மனநிலை சரியில்லாதவராகவோ பெற்ற கடனை திருப்பி செலுத்த முடியாதவராகவோ இருக்கக்கூடாது. இவரோட பதவி காலம்னா 5 ஆண்டுகள். மக்களவை தன்னுடைய முதல் கூட்டத்திலிருந்து 5 ஆண்டுகள் செயல்படும் மக்களவை. அதன் காலம் முடிவதற்கு முன்பே என்ன பண்ணிடுவாங்கன்னா தூக்கிடுவாங்க. அதை வாய்ப்புகள் இருக்குது.
சொல்லியிருப்பேன். அப்படி 2 பிரதமர் வந்து விபி சிங் வந்து 1990லையும் 90லையும் 96, 97ல் வந்து இவர் தேவகவுடா இவங்க 2 பேரையும் தூக்கியிருப்பாங்க. இதே மாரி தான். மக்களவையை கலைச்சிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களோட ஆட்சி இழந்திருப்பாங்க. 2 பிரதமர் தான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோற்று போனது. ஒன்று வந்து விபி சிங், 2வது வந்து தேவகவுடா. அந்த மாதிரி பண்ணலாம். மக்களவை என்ன பண்ணலாம் அப்படின்னா, கலைக்கலாம். 5 ஆண்டுகள் அதோட பதவிக்காலம், அதோட காலம். பட் இருந்தாலும் அதோட காலம் முடிவதற்கு முன்பே பிரதம அமைச்சரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம். பிரதம அமைச்சரின் ஆலோசனையின் பேரில் இதை கலைக்கலாம். மக்களவையை கலைப்பதற்கான விதின்னு பார்த்தீங்கன்னா 85. ஆர்டிகல் 85ன் கீழ் மக்களவையை குடியரசுத் தலைவர் கலைக்கலாம். மக்களவையை பிரதமரின் ஆலோசனைப்படி, பிரதமர் தலைமையிலான ஒரு டீம் தான் குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குவாங்க. அதான் 74ல் 1. ஆலோசனை குடியரசுத் தலைவருக்கு வழங்குறது வந்து பிரதமர் தலைமையிலான ஒரு அமைச்சரவை. அது வந்து 74ல் 1. 74ல் 1. குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைப்பது வந்து 85 விதி. இந்திய அரசியலமைப்பின் நெருக்கடி நிலை சட்டத்தின்படி மக்களவையின் நம்பிக்கை வாக்கெடுப்பில் எந்த ஒரு கட்சிக்கோ கூட்டணிக்கோ பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம். அதான் கலைப்பதற்கான விதி தான் 85. ஓகே, பெரும்பான்மை இழக்கும் பட்சத்தில் கலைக்கலாம். இப்போ சமீபத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் 2023ல் பிரதமருக்கு எதிராக கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து தோற்று போயிருக்கும். அது என்ன இருக்குன்னா, நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஏன்னா இப்போ அவங்க ரொம்ப எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, பிரதமருக்கு எதிராக அந்த மணிப்பூர் பிரச்சனையில் கொண்டு வந்திருப்பாங்க. பட் அதை பாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, அடுத்தது மக்களவை தேர்தல். மக்கள் தொகையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மக்களால் நேரடியாக மக்களவை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். நேரடியாக நம்ம ஓட்டு போடுவோம். நம்ம ஓட்டு போட்டு தான் எங்கே அனுப்புவோம்? மக்களவைக்கு அனுப்புவோம். மக்களவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள், மேற்பார்வையிடுதல், நடத்துதல் ஆகிய பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும். இந்திய தேர்தல் ஆணையம் பார்க்கும்போது இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். பகுதி 15 அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் வயது வந்தோர் வாக்குரிமை. ஆர்டிகல் பார்த்திங்கன்னா 326. ஆர்டிகல் 326 வயது வந்தோர் வாக்குரிமை. 61வது சட்டத்திருத்தம் 1988ல் 18 வயது நிறைவடைந்த அனைவரும் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 21லேருந்து வயதை 18ஆக குறைச்சிருப்பாங்க. வயது வந்தோர் வாக்குரிமை பின்பற்றப்படுகிறது. மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்ட 18 வயது நிரம்பிய இந்திய குடிமக்கள் அனைவரும் ஓட்டு போடலாம். அடுத்தது மக்களவை எப்படியெல்லாம் செயல்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அனைத்து மசோதாக்களையும் மக்களவையில் அறிமுகப்படுத்தலாம், நிறைவேற்றவும் முடியும். நிதி மசோதா உட்பட அனைத்து மசோதாக்களையுமே என்ன பண்ணலாம்? மக்களவையில் கொண்டுட்டு வரலாம். மக்களவையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிதி மசோதாவே அங்கே தான் அறிமுகம் செய்வாங்க, மக்களவையில் தான். ஓகேவா? அடுத்தது ஓகே, நம்ம மாநிலங்களவையோட செயல்பாடு பார்க்கல. இல்லை, மாநிலங்களவை செயல்பாடு இந்த புக்கில் இல்லை. ஆனால் பழைய புக்கில் மாநிலங்களவை செயல்பாடு இருக்குது. ஓகே, மாநிலங்களவை சிறப்பு அதிகாரம் நான் கொடுத்துருக்கேன், அங்கே பார்க்கலாம். மக்களவை செயல்பாடு பார்த்தீங்க அப்படின்னா, அனைத்து மசோதாக்களையும் மக்களவையில் அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்றவும் முடியும். நிதி மசோதா உட்பட அனைத்துமே எங்கேருந்து தான் வருது? லோக்சபாவிலிருந்து தான் வருது. குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதி போன்றவர்களை பதவி நீக்கம் செய்யும் விவகாரங்களிலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகாரம் பெற்றவங்க. ராஜ்யசபா உறுப்பினர்களும் அதிகாரம் பெற்றவங்க, லோக்சபா உறுப்பினர்களுமே அதிகாரம் பெற்றவங்க. எதுக்கு அப்படின்னா பதவி நீக்கம் செய்வதில். யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்வதில் இவங்களும் ஓட்டு போடுவாங்க, அதிகாரம் மிக்கவர்கள். அதான் 2/3 மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கான எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதிலும் மக்களவையை போல 2 பேருமே ஈக்குவல். அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 368 கீழே திருத்துவாங்கள்ல, அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 அவையிலுமே 2/3 மெஜாரிட்டியில் தான், சிறப்பு பெரும்பான்மையில் தான் திருத்துவாங்க. அரசியலமைப்பில் உள்ள சில அம்சங்களை திருத்துறாங்க அப்படின்னா 2 அவையிலுமே 2/3 மெஜாரிட்டி வேணும். மக்களவை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் பெற்றுள்ளனர்.
எங்கே அப்படின்னா லோக்சபா உறுப்பினர்கள், அதுவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான். மக்களவை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் அதிகாரம். அந்த 2 பேரை தவிர 245ல் 243 பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் ஓட் போடுவாங்க. குடியரசுத் தலைவரை செலக்ட் பண்ணுறதுலையும் துணை குடியரசுத் தலைவரை செலக்ட் பண்ணுறதுலையும். அதான் வாக்காளர் குழுமம் அப்படின்றத படிச்சிருப்போம் விதி 55ல். குடியரசுத் தலைவர்லேயே சொல்லியிருப்பேன் இதை. அடுத்தது நம்பிக்கையில்லா தீர்மானம் லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். முக்கியமான ஒன்று, நம்பிக்கையில்லா தீர்மானம் சமீபத்தில் வேற அறிமுகம் செஞ்சுருந்தாங்க, அதனால் இது கண்டிப்பாக முக்கியமான ஒரு கொஸ்டின். தமிழகத்தில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு ராஜ்யசபாவுக்கு 18 உறுப்பினர்களும் இருக்காங்கல்ல. ராஜ்யசபாவுக்கு கனிமொழி இருக்காங்கல்ல, நம்ம தமிழகத்தில் இருந்து 18 பேரில் அவங்க ஒரு ஆள். அதே மாதிரி லோக்சபாவில் 39 உறுப்பினர்கள், லோக்சபாவில் 39 உறுப்பினர்கள், தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள். ராஜ்யசபாவில் 18, லோக்சபாவில் 39. அதிகபட்சம் பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச மாநிலம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ராஜ்யசபாவுக்கு 31 உறுப்பினர்கள் அனுப்புவாங்க. மக்கள் தொகை அடிப்படையில் தான் அனுப்புவாங்க. மக்கள் தொகை இந்த தொகுதி மறுவரையறை அதன் மூலம் தான் அனுப்புவாங்க. ராஜ்யசபாவுக்கு 31 உறுப்பினர்களும் லோக்சபாவுக்கு 80 உறுப்பினர்கள் அனுப்புகிறாங்க. 80 உறுப்பினர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து பார்லிமெண்ட்டில் இடம்பெற்றுள்ளன. ஸோ அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறம் தொகுதி மறுவரை செஞ்ச அதிக உறுப்பினர்கள் இழப்பு வந்து நம்ம தென் மாநிலங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னா மக்கள் தொகை கட்டுப்பாடு தான், மக்கள் தொகை குறைவு. ஓகே, அடுத்தது மக்களவையோட தலைவர். மக்களவையோட தலைவர் யார் அப்படின்னா சபாநாயகர். மக்களவையை தலைமையேற்று நடத்துவார் யார் அப்படின்னா ஸ்பீக்கர், சபாநாயகர். இப்போ யார் இருக்கான்னா ஓம் பிர்லா இருக்கார். ரொம்ப வருஷமாகவே மக்களவையோட துணைத் தலைவர் இல்லை. மாநிலங்களவைக்கு மாநிலங்களவை ராஜ்யசபாவோட தலைவரும் இருக்கார், ராஜ்யசபாவோட துணைத் தலைவரும் இருக்கார். ஹரிவன்ஸ் நாராயணன் சிங் வந்து துணைத் தலைவராக இருக்கார். தலைவராக வந்து துணை குடியரசுத் தலைவரான ஜெகதீப் தன்கர் இருக்கார் ராஜ்யசபாவில். அது ஓகே, அது நல்லா ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் லோக்சபா சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஓம் பிர்லா வந்து தலைவராக இருக்கார், ஸ்பீக்கராக இருக்கார். பட் துணை ஸ்பீக்கரை உறுப்பினர்களை என்ன பண்ணுவாங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வரையே இல்லை. அவர் மக்களவை உறுப்பினர்களால் யார் தேர்வு செய்யப்படுவார்னா ஓம் பிர்லா ஸ்பீக்கர் தேர்வு செய்யப்படுவார். மக்களவை உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து தேர்வு செய்வாங்க. தேர்தல் மூலம் தான் தேர்வு செய்வாங்க. நாடாளுமன்ற மக்களாட்சி அவங்களுக்குள்ளேயே தேர்தல் முறையில் தேர்வு செய்வாங்க. நாடாளுமன்ற மக்களாட்சியில் சபாநாயகரின் பதவி முக்கிய இடம். மக்களவை கலைக்கப்பட்டாலுமே இவர் இருப்பார். அடுத்த ஆட்சி வந்து புதிய சபாநாயகரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறவரையே இவர் தான் இருப்பார். மக்களவை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை இவர் வந்து பதவியில் நீடிப்பார். நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வைப்பார். ஆனால் கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பது வந்து குடியரசுத் தலைவர். தலைமை யார் அப்படின்னா சபாநாயகர் தான். கூட்டுக்கூட்டம் ஆர்டிகல் வந்து 108. குடியரசுத் தலைவர் தான் கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பார். இந்த இடத்துல 108 எழுதிக்கங்க. ஆனால் அதுக்கு தலைமை வந்து சபாநாயகர். அவர் ஒரு மசோதாவை இது வந்து முக்கியமான ஒரு கொஸ்டின். சபாநாயகருக்குரிய அதிகாரங்களில் ரொம்ப முக்கியமான ஒன்றுனா இதுதான். என்ன அப்படின்னா ஒரு மசோதா நிதி மசோதாவா சாதாரண மசோதாவா என சான்றளிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது? சபாநாயகருக்கு இருக்குது. மக்களவை தலைவரான சபாநாயகருக்கு முக்கியமான ஒரு அதிகாரம்னா இந்த அதிகாரத்தை சொல்லலாம். ஒரு மசோதா நிதி மசோதாவா சாதாரண மசோதாவா அப்படின்னு தீர்மானிக்கிற அதிகாரமே யார்கிட்ட தான் இருக்குன்னா சபாநாயகர்கிட்ட தான் இருக்குது. சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும் போதும் அல்லது வருகை புரியாத போதும் துணை சபாநாயகர் மக்களவைக்கு தலைமை தாங்குவார். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக அந்த பதவியே இல்லை. யார் தலைமை தாங்குறான்னு தெரியல. அடுத்தது பேரலாம். நாடாளுமன்ற கூட்டுத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர். இதுதான் இயரோட ஃபஸ்ட்டு, February to May. அடுத்தது மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை டு செப்டம்பர். குளிர்கால கூட்டத்தொடர் இப்போ தான் நடந்து முடிஞ்சிச்சு, நவம்பர் மற்றும் டிசம்பர். இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் தான் நிறைய மசோதாவை பாஸ் பண்ணாங்க. இந்த எலெக்ஷன் கமிஷன் தொடர்பானது, அந்த தேடுதல் குழு அதை பாஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த டைம் தான் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பில்லு, தபால் மசோதா, அதுவும் இப்போ தான் பண்ணியிருக்காங்க. நிறையா சொல்லலாம், அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் சொல்லலாம். குளிர்கால கூட்டத்தொடர் இப்போ இந்த வருஷம் 2023 பண்ணது. அடுத்தது நாடாளுமன்ற அதிகாரம் மற்றும் செயல்பாடு. நாடாளுமன்றம் வந்து சட்டம் இயற்றுவாங்க. சட்டம் இயற்றுதல், நிர்வாகத்தை மேற்பார்வையிடுதல், வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுதல். பட்ஜெட் அங்கே தானே லோக்சபாவில் தானே ரீட் பண்ணுறாங்க நிதியமைச்சர். பொதுமக்கள் குறைகளை போக்குறாங்களாம்.
மேலும் வளர்ச்சி திட்டங்கள், சர்வதேச உறவுகள், உள்நாட்டு கொள்கைகள் போன்றவற்றை விவாதித்தல். இதெல்லாம் அவங்களோட வேலை, நாடாளுமன்றத்தோட வேலை. நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மீதான அரசியல் குற்றச்சாட்டினை விசாரிக்கவும் உயர்நீதிமன்றம், அதான் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மீதான அரசியல் குற்றச்சாட்டுனா ஆர்டிகல் 61. அடுத்தது உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதி, தலைமை தேர்தல் ஆணையர், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் சிஏஜி ஆர்டிகல் 148 ஆகியோரை அரசியலமைப்பு சட்ட விதிமுறைகளின்படி பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் யாருக்கு உண்டு? நாடாளுமன்றத்திற்கு உண்டு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாநிலங்களவையின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரமே யாருக்கு இருக்குது? பாராளுமன்றத்திற்கு உண்டு, பார்லிமெண்ட்டுக்கு. இது ஆர்டிகல் 234. ஆர்டிகல் 234 அதன் கீழே தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு புதிய பகுதியை இந்தியாவுக்குள்ளே சேர்க்குறது, அந்த மாதிரி வேலையெல்லாம், புதிய மாநிலத்தை உருவாக்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் 234 கீழே பண்ணுவாங்க. அது எல்லாத்துக்குமே பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிகாரம் உண்டு. பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிகாரம் உண்டு. பார்த்து முடிச்சாச்சு பார்லிமெண்ட்டு. அவ்வளோதான். அடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். அது வந்து புக்கில் இருக்கிறது, அந்தளவுக்கு முழுமையாக புக்கில் இருக்கானா இல்லை. ஏன்னா 12th புக்கில் பார்லிமெண்ட், சட்டமன்றம்னு ஒரு லெசன் இருக்கும். பார்லிமெண்ட்டுன்னு பயங்கரமான ஒரு லெசன். அதில் தான் நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். பயங்கரமான லெசன் அது. படித்தோன்னா படிச்சுக்கிட்டே இருக்கலாம், அப்படியே கதை மாதிரி அதுக்குள்ளேயே போயிடுவோம் நம்ம. ஓகே, பாராளுமன்றம் பாருங்கள். பகுதி 5 79லேருந்து 123 வரைய சொல்லுது. பார்லிமெண்ட் வந்து பகுதி 5 79லேருந்து 123 வரைய பார்லிமெண்ட் பற்றி தான் சொல்லுது. 79 நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் ஒரு அங்கம் அப்படின்றத சொல்லலாம். பாராளுமன்றம் 3 பகுதியாக பிரிக்கப்படும். ஒன்று ராஜ்யசபா, லோக்சபா, அடுத்தது குடியரசுத் தலைவர். அடுத்தது குடியரசுத் தலைவர் பற்றி நம்ம மத்திய அரசுலேயே பார்த்துட்டோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் வீடியோலேயே பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஜ்யசபா 250 உறுப்பினர், அதுவும் புக்கிலே பார்த்துட்டோம். 238 பேர் வந்து 28 மாநிலங்களில் இருந்து நம்ம அனுப்பின பிரதிநிதிகள் மூலம், 28 மாநிலங்களில் இருந்தும் நம்ம அனுப்பின பிரதிநிதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மறைமுக தேர்தல் மூலம் 238 உறுப்பினர்களை தேர்வு செய்வாங்க. 12 பேரை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்வார். இலக்கியம், அறிவியல் அது தொடர்பான நிபுணத்துவம் பெற்றவர்களை, அறிவு பெற்றவர்களை. அடுத்தது இது ஒரு நிரந்தரவை, பதவி காலம் 6 ஆண்டு. அதில் 3ல் 1 பங்கு உறுப்பினர் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவர் அப்படின்றதையும் பார்த்தாச்சு. அடுத்தது இங்கே லோக்சபா பார்த்திங்கன்னா அதிகபட்ச உறுப்பினர் வந்து 552. லோக்சபாவை முதல் அவைன்னு சொல்லுவோம், ராஜ்யசபாவை 2வது அவைன்னு சொல்லுவோம். 530 பேர் பார்த்திங்கன்னா 530 பேர் வந்து மாநிலங்களில் இருந்து வருவாங்க. 530 பேர் வந்து மாநிலங்களில், அதுக்கப்புறம் 13 பேர் வந்து யூனியனில் இருந்து வருவாங்க. ஓகேவா? அடுத்தது இன்னும் 2 பேர் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயோ இந்தியர், அதான் 331 ஆர்டிகல் தற்போது இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த இதில் பார்த்திங்கன்னா 552 உறுப்பினர்களில் எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு இதில் வழங்குவாங்க. எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு வழங்குவாங்க. ஆனால் அது இப்போ தற்போது இருக்குது, நடைமுறையில் இருக்குது. அந்த 2 ஆங்கிலேயோ இந்தியர் இருக்காங்க பாருங்கள், அதுதான் 2019 104வது சட்டத்திருத்தத்தின்படி அதை ஒழிச்சிட்டாங்க, வேணாம் அப்படின்னு ரத்து பண்ணிட்டாங்க. ஆனால் எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு இங்கே லோக்சபாவில் வழங்குறது, லோக்சபா மற்றும் இங்கே நம்ம மாநிலத்தோட சட்டப்பேரவையில் வழங்குறாங்க. சட்டப்பேரவை மற்றும் அங்கே லோக்சபாவிலையும் வழங்குறாங்க. இது 95வது சட்டத்திருத்தம் 2009 என்ன சொன்னாங்கன்னா, 2020 வரைய 95வது சட்டத்திருத்தம் 95 2009 தான். 2009 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடும் ஆங்கிலேயோ இந்தியரான அந்த 2% இடஒதுக்கீடு வழங்குறாங்களா ஆங்கிலேயோ இந்தியருக்கு, அதுவும் 2020 வரைய பின்பற்றப்படும் சொல்லியிருப்பாங்க. ரெண்டையும் சேர்த்து தான் சொல்லியிருப்பாங்க. இந்த 95வது சட்டத்திட்டம் 2009 என்ன சொன்னாங்கன்னா, இந்த ரெண்டையும் சொல்லியிருப்பாங்க. ஒன்று எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு வழங்கப்படும், 2020 வரை வழங்கப்படும் சொல்லியிருப்பாங்க. மேலும் என்ன சொன்னாங்கன்னா, ஆங்கிலேயோ இந்தியருக்கான அந்த 2 சீட்டு அதுவும் இடஒதுக்கீடு வழங்கப்படும். ஆங்கிலேயோ இந்தியருக்கு இடஒதுக்கீடு 2020 வரை வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஆனால் 2019 104வது சட்டத்திருத்தத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு வழங்கப்படும், 2030 வரைய வழங்கப்படும். ஆனால் என்னது,
ஆங்கிலேய இந்தியருக்கான அந்த 2 சீட்டு வந்து இல்லை, கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு 2030 வரையே வழங்கப்படும் அப்படின்றத இந்த 104வது சட்டத்திட்டம் 2009 சொல்லியிருப்பாங்க. அதில் ரத்து பண்ணது என்னென்னா, இந்த ஆங்கிலேய இந்தியன்ஸ்க்கு 2 சீட் கொடுக்குறாங்களா, அதை தான் ரத்து பண்ணிட்டாங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, ராஜ்யசபாவோட இந்த பக்கம் ராஜ்யசபா அதிகாரி, இந்த பக்கம் லோக்சபா அதிகாரிகள் பார்க்கலாம். தலைவர் யார் அப்படின்றதான். ராஜ்யசபாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் துணை குடியரசுத் தலைவர் தான், ஜெகதீப் தன்கர் தான். அதுதான் 64. இங்கே வந்து சபாநாயகர் துணை சபாநாயகர் 2 பேர் இருப்பாங்க. சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் அப்படின்ற 2 பேர் வந்து அங்கே தலைமை தாங்குவாங்க. சபாநாயகர் இல்லாத நேரத்தில் யார் இருப்பா அப்படின்னா துணை சபாநாயகர் இல்லாத டைமில் தான் துணை சபாநாயகர். ஓகேவா? அதுக்கான விதி 2யுமே பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இங்கே வந்து இது ராஜ்யசபாவோட தலைவர் தான் யார்? ராஜ்யசபாவோட தலைவர் தான் வந்து துணை குடியரசுத் தலைவர் தான் துணை குடியரசுத் தலைவர். ஆனால் துணைத் தலைவரும் இருக்கணும். ராஜ்யசபாவை பொறுத்தளவு 2 பேருமே இருப்பாங்க. ராஜ்யசபாவை பொறுத்தளவு இப்போ பாருங்கள் 2 பேர் இருக்காங்களா, ஜெகதீப் தன்கரும் இருக்கார், ஹரிவன்ஸ் நாராயண சிங் இருக்கார். தலைவரும் இருக்கார் ராஜ்யசபாவில், துணைத் தலைவரும் இருக்கார். அப்படி தலைவரும் துணைத் தலைவரும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற விதி தான் என்னென்னா 89. நல்லா வித்தியாசத்தை பார்த்து வச்சுக்கோங்க. 64ன்ற விதி வேறு, 89ன்ற விதி வேறு. 89ன்ற விதி என்ன அப்படின்னா, ராஜ்யசபாவுக்கு தலைவர் மற்றும் துணைத் தலைவர் இருப்பார்கள், இடம்பெற வேண்டும் என குறிப்பிடுவதே 89. ஆனால் ராஜ்யசபாவின் அலுவல் வழி தலைவர், நேற்று லைவில் கூட இந்த கொஸ்டின் நான் கேட்டிருப்பேன், அலுவல் வழி தலைவர்னாவே துணை குடியரசுத் தலைவர்னு சொல்லியிருப்பேன். 12th பாலிட்டி புக்கில் இருக்குது. அலுவல் வழி தலைவர், ராஜ்யசபாவின் அலுவல் வழி தலைவர் அல்லது பதவி வழி தலைவர், 2ம் சேம் தான். அலுவல் வழி தலைவர் அல்லது பதவி வழி தலைவர், அதுதான் என்ன அப்படின்னா 64. விதி 64. தலைவரை மட்டும்தான் சொல்லும். ராஜ்யசபாவோட தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அப்படின்றத சொல்கிறதான் 64. அவங்க 2 பேரையும் சொல்கிறது 89. ஓகே, அடுத்தது இந்த பக்கம் சபாநாயகர் தலைவராகவும் துணைத் தலைவராக துணை சபாநாயகரும் இருப்பார். 2 பேரையுமே என்ன பண்ணுவாங்கன்னா உறுப்பினர்கள் தான் தேர்வு செய்வாங்க. உறுப்பினர்கள் தான். ஒரு கட்சி வின் பண்ணி பெரும்பான்மை பெற்று பிரதமராக நியமனம் செய்வாங்களா, அந்த டைமில் அந்த கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லாருமே ஓட் போட்டு, எதிர்கட்சி எல்லாருமே ஓட்டு போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சபாநாயகரையும் துணை சபாநாயகரையும் தேர்வு செய்வாங்க. சபாநாயகர் இதுக்கான விதி என்ன அப்படின்னா 93. சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரை நியமனம் செய்வது 93. ஓகே, அடுத்தது ராஜ்யசபாவோட வயது வரம்பு பார்த்திங்கன்னா 30 இருக்கணும். லோக்சபாவில் 25 இருந்தால் போதும். லோக்சபாவில் 25 இருந்தால் போதுமானது. ஓகேவா? இதை நான் சொல்லிட்டேன். ராஜ்யசபாவை என்ன பண்ண முடியாது அப்படின்னா நிரந்தரமானது, ராஜ்யசபாவை கலைக்க முடியாது. நிரந்தரமானவை கலைக்க முடியாது. 3ல் 1 பங்கு உறுப்பினர் 2 ஆண்டுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவாங்க. ஓய்வு பெற்றவரை மீண்டும் தேர்வு செய்யலாம். ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், மீண்டும் தேர்வு செய்யலாம். ஓய்வு பெற்ற ஒருவரை மீண்டும் தேர்வு செய்யலாம். இவங்களோட பதவிக்காலம் 6 ஆண்டுகள். பதவிக்காலம் 6 ஆண்டுகள். இங்கே ராஜ்யசபாவிலலாம் எந்த இடஒதுக்கீடு இல்லை. ஆனால் லோக்சபாவில் இடஒதுக்கீடு இருக்குது. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 2030 வரை இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அதான் இந்த சொல்லியிருப்பேன். 104 சட்ட திருத்தம் 2019 2030 வரை இவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, போதும். இதுவே போதுமானது. ஏன்னா ஆல்ரெடி 10th புக்கு படித்தாச்சு. அடுத்து நம்ம வந்து பார்லிமெண்ட் கட்டடம் பற்றி பார்க்கலாம். கட்டிடம், பார்லிமெண்ட்டு இப்போ புதிய கட்டிடம் கட்டியிருக்காங்க. புதிய கட்டிடம் பார்த்திங்க அப்படின்னா 2023 மே 28 நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி ஓப்பன் பண்ணியிருப்பார். திறந்து வைக்கப்பட்டுள்ளது புதிய நாடாளுமன்ற கட்டிடம். இதுக்கு அடிக்கல் பார்த்திங்கன்னா 2020 டிசம்பரில் அடிக்கல் நாட்டியிருப்பாங்க. 3 வருஷத்துலேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. புதிய பார்லிமெண்ட் கட்டடம் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்து செகண்ட் வந்து பழைய பார்லிமெண்ட் கட்டடத்தை பார்த்துடலாம். ஏன் இதை கொடுத்துருக்கேன்னா இது கரண்ட் அஃபேர்ஸில் அதிகமாக வந்தது, அதனால தான் சேர்த்து கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த விதி வந்து நியூஸ் பேப்பரில் வந்துச்சு. எதுக்கு அப்படின்னா, இப்போ பார்லிமெண்ட்டோட ஃபஸ்ட்டு கூட்டத்தொடர், பார்லிமெண்ட்டில் 3 கூட்டத்தொடர் நடக்கும். பட்ஜெட்டு, நிதி, அதுக்கப்புறம் என்னது பட்ஜெட் கூட்டத்தொடர்,
மழைக்கால கூட்டத்தொடர், அதுக்கப்புறம் குளிர்கால கூட்டத்தொடர்னு 3 கூட்டத்தொடர் நடக்கும். அதில் முதல் கூட்டத்தொடரில் சிறப்புரை ஆற்றவங்க குடியரசுத் தலைவர் தான். இயர் ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு இயர்லி வருஷம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கூட்டத்தொடரில் சிறப்பு உரை ஆற்றுபவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். அதை பற்றி சொல்கிற விதி தான் 87. இது நியூஸ் பேப்பரில் வந்த ஆர்டிக்கல், அதனால தான் நான் சேர்த்து கொடுத்துட்டேன். 87 பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, முதல் சிறப்புரை ஆற்றுவாங்க, அவ்வளோதான். குடியரசுத் தலைவர் சிறப்புரை ஆற்றும் அதிகாரத்தை சொல்வது 87. அடுத்தது இப்போது இருக்க நியூ பார்லிமெண்ட்டில் 4 சிங்கங்களின் முகங்கள் அந்த லோகோ பொறிக்கப்பட்டுள்ளது. செங்கோல் இருக்குது. செங்கோல் பார்த்துருப்பீங்க. நம்ம தமிழக சோழ மன்னர்களின் நந்தி உருவம் செங்கோல் எங்கள் பார்லிமெண்ட்டில் இடம்பெற்றுள்ளது. அது நம்ம சோழ மன்னர்களோட பரம்பரை, மரபு, அவங்களோட மரபான நந்தி உருவம் பொறித்த செங்கோல் பார்லிமெண்ட்டில் இடம்பெற்றுள்ளது. அதே மாதிரி ராஜ்யசபா பார்த்திங்கன்னா தாமரை வடிவிலும் லோக்சபா மயில் வடிவிலும் இந்த புதிய கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. ராஜ்யசபா தாமரை வடிவிலும் லோக்சபா மயில் வடிவிலும் கட்டப்பட்டுள்ளது. ஓகே, நியூ பார்லிமெண்ட் கட்டடம் பற்றி நமக்கு புக்கில் இன்னும் வரல, ஏன்னா அது ஓப்பன் பண்ணதே இப்போ தான், லாஸ்ட் இயர் தான், அதனால் அது இன்னும் வரல. பட் பழைய பார்லிமெண்ட் கட்டடம் புக்கில் இருக்குது. அதோட வடிவமைப்பு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கட்டட கலைஞர்களான எட்வின் லுட்டியன்ஸ், அடுத்தது ஹெர்பர்ட் பேக்கர் அவரும் எட்வின் லூட்டியன்ஸ் அப்படின்றவங்களை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரிட்டிஷ் கட்டட வல்லுநர்கள், இவங்க தான் வடிவமைச்சிருப்பாங்க அந்த பழைய பார்லிமெண்ட்டை. அது பார்த்திங்கன்னா 1921 கட்ட ஆரம்பித்து 1927 தான் முடிச்சிருப்பாங்க. இந்தியர் தான் பாருங்களே, 20 தான் அடிக்கல் நாட்டினாங்க, 23 கட்டி முடிச்சிட்டாங்க. பிரிட்டிஷ் 21 அடிக்கல் நாட்டி 27 வரையும் கட்டியிருக்காங்க. அவங்க எப்பயுமே ஸ்லோ தான். ஓகே, ஏன்னா அது அப்போது, இது இப்போது. டாட்டா நிறுவனம் தான் இது பண்ணியிருப்பாங்க. என்ன சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் கீழே இந்த நியூ பார்லிமெண்ட்டை இப்போ கட்டியிருக்காங்க, சென்ட்ரல் விஸ்டா திட்டம். ஸோ ஓகே, போதும். அது எல்லாமே நியூஸ் தான், கரண்ட் அஃபேர்ஸ் தான். அடுத்தது பார்க்கலாம், ராஜ்யசபாவுக்கு சிறப்பு அதிகாரம்னு சில இருக்குது. ராஜ்யசபாவுக்கு சிறப்பு அதிகாரம், ஆக்சுவலாக இதுதான் அந்த பழைய 10th புக்கில் ராஜ்யசபாவின் சிறப்பு அதிகாரம் இருக்குது. ஆனால் நியூ புக்கில் பார்த்திங்கன்னா அது இல்லை. நியூ புக்கில் அந்த பக்கத்தவே பார்த்திங்கன்னா கட் பண்ணியிருக்காங்க. சரி, அம்மா கொடுத்துடலாம். ராஜ்யசபாவோட சிறப்பு அதிகாரம்னா வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு 249. அது என்ன 249? ரொம்ப 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 முக்கியம். மாநில அரசு பட்டியலை, அதான் அந்த மொத்தம் 3 பட்டியல் இருக்கும்ல, மாநில பட்டியலில் சட்டம் இயற்றும் அதிகாரம் யாருக்கு உண்டு? ராஜ்யசபாவிற்கு உண்டு. மாநில பட்டியலில் சட்டம் இயற்றும் அதிகாரம் மாநிலங்களவை, ராஜ்யசபா என்ன பண்ணலாம்? மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல்னு 7வது அட்டவணையில் 3 பட்டியல் சொல்லியிருக்காங்க. 7வது அட்டவணையில் அதையும் பார்ப்போம். 3 பட்டியல் இருக்குது. அதில் ராஜ்யசபா என்ன பண்ணலாம் அப்படின்னா மாநில பட்டியலில் சட்டம் இயற்றலாம். மாநில பட்டியலில் சட்டம் இயற்றுவது மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு. ப்ளஸ் அங்கே மத்திய அரசு அதிகாரமும் இருக்கும். மத்திய அரசு அதிகாரம் இருக்காது, மாநில அரசு அதிகாரம் இருக்கும். பொதுப்பட்டியலில் தான் மத்திய அரசு அதிகாரம் இருக்கும். ஆனால் மாநில பட்டியலில் சட்டம் இயற்றும் அதிகாரம் யாருக்கு உண்டு? ராஜ்யசபாவிற்கு உண்டு. ராஜ்யசபாவிற்கு உண்டு என குறிப்பிடும் அதிகாரம் 249. 249 என்ன சொல்லுது? அவங்களுக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் ராஜ்யசபாவுக்கு. அடுத்தது 312 என்ன அப்படின்னா மாநில மற்றும் மத்திய அரசுக்கு பொதுவான அனைத்திந்திய தேர்வாணையத்தால் உருவாக்கம், அனைத்திந்திய தேர்வாணையத்தை யூபிஎஸ்சி அனைத்திந்திய தேர்வாணையத்தை உருவாக்க யாருக்கு அதிகாரம் உண்டு? ராஜ்யசபாவிற்கு அதிகாரம் உண்டு. ஓகேவா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதுதான் யாருக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னா இவங்களுக்கு அதிகாரம் உண்டு. அதுக்கப்புறம் 67 என்ன அப்படின்னா துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்வது. துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்வது, பதவி நீக்க தீர்மானத்தை எங்கே கொண்டுட்டு வரலாம்? ராஜ்யசபாவில் கொண்டுட்டு வரலாம். ஏன்னா ராஜ்யசபாவோட தலைவர் தான் யார்? துணை குடியரசுத் தலைவர். அவரை பதவி நீக்கம் செய்கிறதுக்கு அந்த அவையிலேயே தீர்மானம் கொண்டுட்டு வரலாம். அது ஆர்டிகல் 67. இந்த 3 ஆர்டிகளுமே பார்த்திங்கன்னா
ராஜ்யசபாவிற்கு சிறப்பு அதிகாரம் வழங்குது. இந்த 249 சொன்னான், மாநில பட்டியலில் மாநில அரசு தான் சட்டம் இயற்றான். ஆனால் ராஜ்யசபாவும் சட்டம் இயற்றலாம் என குறிப்பிடுவது 249. 312 அனைத்திந்திய பணிகளை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த பணிகளை உருவாக்குறது நீக்கிறது அதுக்கு ராஜ்யசபாவுக்கு அதிகாரம் உண்டு. அடுத்து 67 ராஜ்யசபாவின் தலைவரான துணை குடியரசுத் தலைவரை நீக்குவதற்கான தீர்மானமே அந்த அவையில் கொண்டு வரலாம், ராஜ்யசபாவில் கொண்டு வரலாம். அவங்க அந்த அவையோட தலைவரவே நீக்கிறதுக்கான அதிகாரம் அந்த அவைக்கு உண்டு, ராஜ்யசபாவிற்கு உண்டு. அதான் 67. இது 3 தான் அதுக்கான சிறப்பு அதிகாரம். ஓகே, அடுத்தது மாநிலங்களவை தலைவர். மாநிலங்களவை தலைவர் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், மாநிலங்களவை தலைவர் வந்து துணை குடியரசுத் தலைவர். மாநிலங்களவை பதவி வழி தலைவர், அலுவல் வழி தலைவர் யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். மேலும் துணைத் தலைவராக ஒருவரை நியமனம் உறுப்பினர்கள் தேர்வு செய்வாங்க. இங்கே அதுக்கான விதி தான் 89. அடுத்தது மக்களவை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் விதி 93. தேர்தல் நடக்கும். அதில் பார்த்திங்கன்னா அவை உறுப்பினர்களால் முதல் கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவர். ஓகேவா? தேர்தல் தேதி குடியரசுத் தலைவர் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதன் மூலம் வந்து இதை எலெக்ஷன் நடத்தி தான் 2 பேருமே தேர்வு செய்வாங்க. ஓகே, பதவி விலகுதல் கடிதத்தை துணை சபாநாயகர்கிட்ட சபாநாயகர் கொடுப்பார். இப்போ ஓம் பிர்லா வந்து பதவி விலகுறாருன்னா இப்போ அங்கே யாரும் இல்லை, துணை சபாநாயகர்னு ஒரு கேரக்டரே இல்லை. இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட வந்து இப்போ இருக்கிற சபாநாயகர் தன்னோட பதவி விலகும் ராஜினாமா கடிதத்தை வழங்கலாம். அதுதான் தேர்தல். இங்கே மாநிலங்களவைக்கு தேர்தல்னு ஒன்றும் இல்லை. நம்ம போட்டாங்க, மறைமுக தேர்தல் மூலம் ஓட்டு போட்டாங்கல்ல, அதன் அடிப்படையில் துணை குடியரசுத் தலைவர் வந்துட்டார். அதுக்கப்புறம் துணை குடியரசுத் தலைவர் அந்த உறுப்பினர்கள் எல்லாம் தேர்வு செய்வாங்க, அவ்வளோதான். மற்றபடி இங்கே எந்த எலெக்ஷன் நடக்க போகிறதில்ல. அடுத்தது இவங்களுக்கான வேலைன்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாவுக்கு தலைமையேற்று நடத்துவார். அவர் வந்து ராஜ்யசபாவுக்கு தலைமையேற்று நடத்துவார், அவ்வளோதான். ராஜ்யசபாவிற்கு தலைமையேற்று நடத்துபவர் துணை குடியரசுத் தலைவர். இங்கே லோக்சபாவுக்கு தலைமையேற்று நடத்துபவர் யார் அப்படின்னா சபாநாயகருக்கான முக்கியமான அதிகாரம் நான் அங்கவே சொல்லிட்டேன். ஒரு மசோதா பண மசோதாவா, நிதி மசோதாவா, சாதாரண மசோதாவா அப்படின்றதுல இவருடைய முடிவு தான் இறுதியானது. சபாநாயகரோட அதிகாரத்தை நான் அங்கேயே சொல்லிட்டேன். ஒரு மசோதா பண மசோதாவா அப்படின்றத தீர்மானிப்பது இவர் தான். அதான் இவரோட முக்கியமான ஒரு அதிகாரம். முக்கியமான ஒரு பண மசோதாவா அப்படின்னு தீர்ப்பு அளிப்பதில் இவரோட முடிவு தான் இறுதியானது. நிதி மசோதாவா சாதாரண மசோதாவா அப்படின்னு தீர்ப்பளிப்பார். அந்த அதிகாரமே போதுமானது. அவ்வளோதான். அடுத்தது இந்தியாவோட தொகுப்பு நிதி பற்றி பார்க்கலாம். தொகுப்பு நிதியிலேருந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா, தொகுப்பு நிதியிலேருந்து பணம் எடுக்கணும்னா நாடாளுமன்றத்தில் கண்டிப்பாக சட்டம் இயற்றியே ஆகணும். நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றி தான் தொகுப்பு நிதியிலேருந்து பணம் எடுப்பாங்க. சேலரி கொடுக்குறாங்களே எல்லாம் தொகுப்பு நிதியிலேருந்து தான் கொடுப்பாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் அனைவரும் சம்பளம் எங்கேருந்து தான் வாங்குறாங்க? அந்த தொகுப்பு நிதியிலேருந்து தான் வாங்குவாங்க. இதுதான் என்ன அப்படின்னா 266 பாராளுமன்றம் சட்டம் இயற்றுவதன் மூலம் மட்டும்தான் அதில் இருக்க ஒரு பணத்தை வந்து நம்ம எடுக்க முடியும். தொகுப்பு நிதியிலேருந்து காசு எடுக்கணும் அப்படின்னா பாராளுமன்ற சட்டம் தான். அடுத்தது இந்தியாவின் எதிர்பாராத செலவினம் இருக்கும். அந்த வெள்ளம் வர்றது, சுனாமி வர்றது, கொரோனா வர்றது எல்லாமே பேரிடர் தானே. 267 இந்தியாவின் எதிர்பாராத செலவினம் 267, எதிர்பாராத செலவினம் 267. இதுக்கு குடியரசுத் தலைவரோட ஒப்புதலால் மட்டும்தான் எதிர்பாராத செலவினங்களுக்கு பணம் எடுக்க முடியும். குடியரசுத் தலைவரின் முன்னிலையில் நிதி செயலாளர் கையாளுவார். அடுத்தது மக்களவை அதிகாரம் பார்த்துட்டோம், திரும்ப பார்க்க வேணாம். மக்களவையோட அதிகாரம் பார்த்தாச்சு. மாநிலங்களவை அதிகாரம், அதன் பிறகு மாநிலங்களவை அதிகாரம். ஓகே, மக்களவை அதிகாரம், மாநிலங்களவை அதிகாரம் நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். இன்னும் நிறையா இருக்குது. பார்லிமெண்ட்டே பெரிய கதை தான். நான் வந்து ஷார்ட்டாக சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். பட் இது போய்கிட்டே இருக்குது. பார்ட் 2ல் வந்து எடுத்து பார்க்கலாம்.